அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். நான் இந்த ஹோப்பனோ போனோ வந்து எந்த புக்ல இருந்து சொல்ல போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜீரோ லிமிட் அப்படிங்கிற இதுதான் இந்த புக்கு. ஜீரோ லிமிட் அப்படிங்கிறது கிளியரா இருக்கா? ஓகே. ஸோ இது வந்து ஜோ விட்டேல் அப்படிங்கிறவரு இந்த புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த புக்ல சொல்லப்பட்டது எல்லாமே டாக்டர் ஹியூலன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஹோப்பனோ போனோ பிரேயரை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது அவர் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. இதை கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதை கண்டுபிடிச்சது இன்னொருத்தவங்க டாக்டர் மோனா அப்படிங்கிறவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அதை வந்து இவர் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இதில் வந்து என்ன இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பேற்றுக்கிறீங்க. 100% இதுக்கு நான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் தான் பொறுப்பு. ஆனால் அது உங்களுடைய தவறு இல்லை. ஆனால் பொறுப்பு நீங்கள் தான் ஏற்றுக்கிறீங்க. இன்னைக்கு வந்து இதில் ஒரு 6 பாயிண்ட்ஸ் நான் சொல்ல போகிறேன். பேசிக் பிரின்சிபிள்ஸ் வந்து சொல்ல போகிறேன். அதில் என்னன்னா, முதல் பாயிண்ட் வந்து யூ டோன்ட் ஹாவ் அ க்ளூ வாட் இஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறது. அதாவது என்னன்னா, உங்களை சுத்தி நிறைய நடந்துட்டு தான் இருக்கு. உங்களுக்கு உள்ளேயும் சரி, உங்களை சுத்தியும் சரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டே இருக்கு. கான்ஷியஸாவும் அன்கான்ஷியஸாவும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் அதை பத்தின அவேர்னஸ் உங்களுக்கு இருக்காது. எல்லாத்துலயும் உங்களுடைய அவேர்னஸ் இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ அப்படி நடந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்குள்ள நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து உள்ள உங்க மைண்ட்ல ரிசீவ் பண்ணிட்டே இருக்கு, ரிசீவ் ஆயிட்டே இருக்கு, திணிக்கப்படுதுன்னு கூட சொல்லிட்டே இருக்கலாம். உங்களுக்கே தெரியாம உங்க மைண்ட்ல நீங்க வந்து ரிசீவ் பண்றீங்க. அது ஆட்டோமேட்டிக்காவும் வந்துட்டே இருக்கு உங்க அன்கான்ஷியஸ் மைண்ட் மூலியமா. ஸோ இப்படி நடந்துட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு நீங்க எவ்வளோதான் பாசிட்டிவா நீங்க திங்க் பண்ணினா கூட நெகட்டிவா நடக்குது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வந்து நல்லது தான் நினைக்கிறேன், பட் எனக்கு ஏன் இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை சுத்தி என்ன இருக்குது? ஏர் இருக்கு, காத்து இருக்கு இல்லையா? அந்த காத்துல ரேடியோ வேவ்ஸ் வந்து தாட் ஃபார்மா மாறி அது என்ன ஆயிடும், நம்ம மைண்டுக்குள்ள என்டர் ஆகி ஸ்டோர் ஆயிடும். ஸோ நமக்கு 4 மைண்ட் இருக்குல்ல: கான்ஷியஸ் மைண்டு, சப்கான்ஷியஸ் மைண்டு, அன்கான்ஷியஸ் மைண்டு, சூப்பர் கான்ஷியஸ் மைண்ட் அப்படிங்கிறது. இந்த அன்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒன்று. ஏன்னா பல சமயம் நம்ம அன்கான்ஷியஸ் மைண்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அந்த அன்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க ஒர்க் ஆயிட்டு இருக்கும் பொழுது உங்களை சுத்தி இருக்கிற எல்லா நெகட்டிவிட்டியும் நீங்க உங்களுக்கே தெரியாம ரிசீவ் பண்ணிட்டே இருப்பீங்க. அதனால நீங்க கோ கிரியேட்டரா என்ன பண்றீங்க? உங்களுக்கு பிடிக்காத ஒரு ரியாலிட்டிய, ஒரு பிடிக்காத சூழ்நிலைய உங்களுக்கே தெரியாம நீங்க உருவாக்கி வச்சிருவீங்க. ஸோ அதனாலதான் நீங்க வந்து என்னதான் நான் நல்லது நினைச்சா கூட என் வாழ்க்கையில கெட்டது நடக்குது அப்படிங்கிறது. நம்மளுடைய கான்ஷியஸ் மைண்ட் வந்து எதையுமே உருவாக்காது. கான்ஷியஸ் மைண்ட் இஸ் நாட் அ கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் எவ்ரி திங் அப்படிங்கிறது. ஸோ எல்லாத்துலேயுமே உங்களால எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்க முடியாது இல்லையா? நிறைய விஷயம் நம்மளை நாமளே கூட கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம சிந்திக்கிறத கூட நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்மளுடைய பிஹேவியர், பேசுறது, நீங்க செய்யறது, நீங்க மனசளவுல வந்து ஓகே நான் அதை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சா கூட உங்களால பண்ணாம இருக்க முடியுதா? முடியல. எப்படியுமே நீங்க அதை பண்றீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கறது அவங்க சொல்றாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்க ஈகோ வந்து டிசைட் பண்ணுது. ஏன்னா நம்ம என்ன பண்றோம், டிசிஷன் மேக்கிங்கை ஈகோ கிட்ட விட்டுறோம். ஈகோ கிட்ட விடுறதுங்கிறது இட்ஸ் நாட் அ வைஸ் சாய்ஸ். ஈகோ டிசைட் பண்ணிச்சுனாவே அது டிஸ்ட்ரக்ஷன்ல தான் போய் முடியுமே. அது வந்து சரியான முடிவை வந்து கொடுக்காது. ஈகோ எப்பவுமே நம்மளை எப்படி அழிக்கிறது, எப்படி ப்ராப்ளத்தை கிரியேட் பண்றது அப்படிங்கிறது தான் பார்க்குமே. ஸோ அதுதான் இங்க வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து எல்லா விஷயத்துலையுமே கண்ட்ரோல் கிடையாது. ஆனா உங்க ஈகோ என்ன சொல்லுனா, நான் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும், எல்லாத்தையும் என் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்க முடியும், எதை வேணாலும் என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு மாயையை வந்து உங்களுக்குள்ள உருவாக்கும். உங்ககிட்ட வந்து சாய்ஸ் மட்டும்தான் இருக்கு. யூ ஹாவ் அ சாய்ஸ். உங்க கான்ஷியஸ் மைண்டை நீங்க யூஸ் பண்ணி நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி படிக்கலாம், செய்யலாம். ஆனா அதை மேனிஃபெஸ்ட் பண்றதுங்கிறது வந்து உங்க கையில இல்லை. நடக்கவும் செய்யும். நீங்க பெரிய டாக்டராகவும் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஸோ ஒருத்தருமே இப்போ நான் கூட இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், சிவில் இன்ஜினியர் படிச்சிருக்கேன். பட் என்னுடைய படிக்கும்போது என்னுடைய தாட் எப்படி இருந்தது, என்னுடைய இன்டென்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது சம்பந்தமா நம்ம ஜாப் போவோம், அது சம்பந்தமா இன்னும் படிப்போம், இன்னும் ஒரு பெரிய வேலைக்கு இன்னும் நிறைய சாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு ஒரு இன்ஜினியர் லைன்ல தான் இருப்போன்ற மாதிரி. பட் அது மேனிஃபெஸ்ட் ஆகல. ஸோ மேனிஃபெஸ்ட் ஆகிறதுங்கிறது வந்து நம்ம கையில கிடையாது. எப்ப ஆகும், எப்படி ஆகும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ சரண்டர் அப்படிங்கிறது மட்டும்தான் கீ. ஸோ ஒரு விஷயத்துக்கு நீங்க சரண்டர் ஆயிக்கணும். நீங்க ஒரு விஷயத்துல செலக்ட் பண்ணலாம், பட் ரிசல்ட் வந்து நம்ம கையில இல்லை
அதாவது கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணர் சொல்லியிருக்காருல்ல. அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து சாய்ஸ் தான் உங்க கையில இருக்கு, ரிசல்ட் வந்து உங்க கையில இல்லைங்கிறாங்க. அடுத்தது யூ கேன் ஹீல் வாட் எவர் கம்ஸ் யுவர் வே அப்படிங்கிறது என்னன்னா, உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து வருது, பேட் சுச்சுவேஷன் வருது, கெட்ட மனிதர்கள் வரலாம், எல்லாமே. ஏன் இந்த மாதிரி எல்லாம் உங்க வாழ்க்கையில வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது என்னங்கிறது ரீசன் நமக்கு தெரியாது. ஆனா அது உங்க வாழ்க்கையில வந்துருச்சுனாவே அது வந்து அப் ஃபார் ஹீலிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ அது ஹீல் பண்றதுக்காக தான் உங்க வாழ்க்கையில அது வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு பேட் பிஹேவியர் இருக்கு, ஸோ அது ரொம்ப உங்களை வந்து பாதர் பண்ணுது. இவர் ரொம்ப மோசமா இருக்காரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களை ரொம்ப அது பாதர் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுவுமே அந்த மனிதர் உங்க வாழ்க்கையில வந்ததுக்கு காரணம் கூட உங்களுக்குள்ள, அதாவது ஹீல் பண்றது தான். ஏன்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ப்ரோக்ராம் இருக்கிறதுனால அந்த மனுஷங்க வந்து நம்ம லைஃப்ல வந்திருக்காங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஹீல் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த ஹீலிங் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னா, நீங்க அந்த மனிதரை ஹீல் பண்ண உங்களை நீங்க ஹீல் பண்றீங்க. ஸோ எந்த அளவுக்கு உங்களை நீங்க வந்து ஹீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க மற்றவங்களையும் ஹீல் பண்ணிடுவீங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுடைய பிஹேவியரும் மாறி போயிடும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஓப்ரா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு ஸ்பாட் இட் யூ காட் இட் அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அந்த பிரச்சனை அப்படின்னு உங்களால வந்து ஸ்பாட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ யூ ஆர் அவேர் ஆஃப் இட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நீங்க லெட் கோ பண்ணணும், அந்த பிரச்சனையில இருந்து ரிலீஸ் ஆயிக்கணும். வெளிவரது எப்படின்னா பை சேயிங் திஸ் பிரேயர், ஹோப்பனோ போனோம் நம்ம வந்து திரும்ப திரும்ப செஞ்சுட்டே இருக்கிறது தான். ஸோ அங்க என்ன செய்யறீங்க, என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்க வந்து ஹீல் பண்ணிட்டே இருக்கிறீங்கிறது தான். ஸோ இது எப்படி எல்லாம் நடந்துச்சு, எப்படி வந்து இந்த டாக்டர் வந்து ஹியூலன் எப்படி இந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் ஹீல் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜோ விட்டேல் அப்படிங்கிறவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாவே இருந்துச்சு. ஏன்னா இப்போ வந்து ஒரு ஒரு பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஒரு மெடிசன் கொடுத்து வேணா ஹீல் பண்ணலாம். பட் இவர் வந்து இந்த ஃப்ரேசஸ், இந்த 4 ஃப்ரேசஸ் சொல்லி ஹீல் பண்ணியிருக்காருங்கும் போது என்னதான் நடக்குது, என்ன நடந்திருக்கும் உள்ள அப்படிங்கிற மாதிரி ஒரு கியூரியாசிட்டியில இந்த ஜோ விட்டேல் வந்து டாக்டரை பார்த்து கேட்குறாரு. பட் அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒன்னே ஒன்று தான் பண்ணினேன். இந்த 4 ஃப்ரேசஸை வந்து இந்த மென்டலி இல் கிரிமினல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த ஸ்டோரி வந்து நான் நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த ஹவாயன் ஹாஸ்பிட்டலில் வந்து மென்டலி பயங்கரமான ஒரு டேஞ்சரஸான மோசமான மென்டலாக அப்செட்டான கிரிமினல்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க, அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. அந்த வார்டில் வந்து போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கவே நர்ஸுங்க டாக்டர்ஸுங்க எல்லாம் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அந்த கிரிமினல்ஸ் எல்லாம் வந்து அவங்க பக்கத்தில் போனாவே அவங்க கொன்னுருவாங்க, அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாகவும் மோசமானவங்களாகவும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இவர் டாக்டர் ஹியூலன் அப்படிங்கிறவர் வந்து 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணும்போது ஃபியூ மந்த்ஸ்லயே சில பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து கியூர் ஆயிருக்காங்க. ஸோ அந்த மந்த்ரா வந்து அவர் அப்படி சொல்ல சொல்ல பாதி பேர் அப்படியே கியூர் ஆகி போயிருக்காங்க. அதுவும் ஃபியூ மந்த்ஸ்லயே இது வந்து நடந்திருக்கு. ஸோ அவர் என்ன அங்க பண்ணியிருக்காருன்னா, போய் அந்த பேஷண்ட் கிட்ட உட்காந்து கவுன்சிலிங் கொடுக்கறதோ இல்லை உன்னுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு மாதிரி ஒண்ணுமே அவர் வந்து பேசல. அவர் பண்ணுந்தெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்டுடைய ஃபைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அவர் டேபிள்ல உட்காந்துட்டு இந்த மந்த்ராவை வந்து சொல்லியிருக்காரு. இந்த 4 ஃப்ரேசஸை அவர் சொல்லியிருக்காரு, அந்த ஃபைலை வச்சுக்கிட்டே சொல்லியிருக்காரு. அவ்வளவுதான் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஜோ விட்டேலுக்கு பயங்கர ஆச்சரியமா இருந்துச்சு. ஸோ அவர் வந்து நிறைய கேட்டுட்டே இருக்காரு, எப்படி இது பண்ணுனீங்க, உங்களுக்கு எப்படி சாத்தியம் அப்படிங்கும் பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் வருதோ, என்ன விஷயங்கள், ஈவன் வந்து ஒரு டெரரிஸ்டோ இல்ல ஒரு நாட்டோட எக்கனாமி, ஒரு பிரசிடென்ட், வாட் எவர் என்னவா இருந்தாலும் சரி, நீங்க பாக்குறது, கேட்கறது, பேசுறது, நீங்க செய்யறது, நீங்க சிந்திக்கிறது, மத்தவங்க பேசுறது, மத்தவங்க செயல் எல்லாத்துக்குமே வந்து நீங்க 100% வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஒரு பர்சன் வந்து உங்க வாழ்க்கையில ஒரு பிரச்சனையோட உங்க கண்ணு முன்னாடி வராங்கன்னா அதுக்கும் நீங்க தான் பொறுப்பு, மத்தவங்களுடைய பிரச்சனையும் உங்க பிரச்சனை அப்படிங்கிற அளவுக்கு அந்த பொறுப்பை நீங்க ஏத்துக்கிட்டு இந்த பிரேயர் சொல்லணும் அப்படிங்கிறாரு. ஸோ அப்படி சொல்லும் பொழுது அங்க என்ன நடக்குதுன்னா, நீங்க உங்களையும் ஹீல் பண்றீங்க. அதாவது பை ஹீலிங் யோர் செல்ஃப் யூஆர் ஹீலிங் அதர்ஸ். இந்த மெயின் ஹோப்பனோபோனோட கான்செப்டே என்னன்னா, உங்களை எந்த அளவுக்கு நீங்க வந்து நேசிக்கிறீங்களோ, அதாவது லவ்விங் யுவர் செல்ஃப், நீங்க வந்து அதிகமா உங்களை நேசிக்க நேசிக்க உங்களுடைய லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ உங்க லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா இந்த உலகத்தையே நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க வந்து மற்றவங்கள மாத்தணும் அப்படின்னா முதல்ல வந்து உங்களை நீங்க மாத்திக்கணும். ஸோ அதுதான் அது. நீங்க எந்த அளவுக்கு மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க
மாறிட்டே இருப்பாங்க. ஸோ பை ஹீலிங் யுவர் செல்ஃப், பை லவ்விங் யுவர் செல்ஃப், யூ கேன் சேஞ்ச் அதர் பீப்புள், யூ கேன் ஹீல் அதர் பீப்புள். அதுதான் இங்க வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஃபைல் முன்னாடி உட்கார்ந்து அவர் இந்த இதெல்லாம் சொல்ல சொல்ல மோசமான அந்த கிரிமினல்ஸ், மென்டலி இல்லா இருக்கக்கூடிய அந்த பேஷண்ட்ஸுமே என்ன ஆயிடுறாங்க, கியூர் ஆகி அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போறாங்க. ரொம்ப ஹெவிலி மெடிகேஷன்ல இருந்த பேஷண்ட்ஸ் கூட ஃபியூ மந்த்ஸ்லேயே வந்து ரிலீஸ் அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு போயிடுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ப்ரேயர் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து இன்னுமே ஜோ விட்டேலுக்கு வந்து எப்படின்னா இவர் எப்படி இதை வந்து பண்ணி எப்படி கியூர் பண்ணாரு அப்படிங்கிறது இன்னும் அவருக்கு ஆச்சரியமா இருக்கு. பட் இதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா அந்த டாக்டர் எந்த அளவுக்கு சீரியஸா சின்சியரா பண்ணியிருக்காருன்னு பாருங்க. ஸோ அவ்வளோ அதை பண்ணினால தான் மற்றவங்கள அவர் ஹீல் பண்ணியிருக்காரு. ஸோ மொத்தமுமே இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த உலகத்தை உருவாக்குனதே நாம தான். ஸோ இந்த உலகம் உருவானதே நாம தான். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது தான் நம்ம வெளியில பார்க்குறோம், நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான் வெளியில தெரியுது. ஸோ அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்மளை க்ளீன் பண்றோமோ, நம்மளை எந்த அளவுக்கு கிளியர் பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படிங்கிறது. உங்க லைஃப்பை நீங்களே வந்து ஹீல் பண்ண முடியுங்கிறது தான் இந்த ஹோப்பனோபோனோ சொல்ல வருது. யூ ஆர் 100% ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் யுவர் எக்ஸ்பீரியன்சஸ் அப்படிங்கிறாங்க. வாட் ஹேப்பன் இன் யுவர் லைஃப் இஸ் நாட் யுவர் ஃபால்ட், பட் இட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. The concept of personal responsibility goes beyond what you say, do, and think. It includes what others say, do, and think that shows up in your life அப்படிங்கிறாங்க. ஸோ மற்றவங்க என்ன செஞ்சாலும் சரி, அதுக்கும் நீங்க தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம மற்றவங்களை ஈஸியாக பிளேம் பண்ணலாம். ஏதாவது ஒரு காரணம் ஒன்னால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பிளேம் பண்றது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து பொறுப்பு ஏற்றுக்கிறதுங்கிறது இட்ஸ் நாட் அ ஈஸி ஜாப், அது ரொம்ப கஷ்டம். ஸோ அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு இதை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறாரு. அடுத்தது யுவர் டிக்கெட் டு ஜீரோ லிமிட் இஸ் சேயிங் த ஃப்ரேஸ் ஐ லவ் யூ அப்படிங்கிறது. அதாவது நீங்கள் இந்த ஜீரோ லிமிட் அப்படின்னு என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மெடிடேஷனில் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்ம வந்து அந்த நோ மைண்ட் ஸ்டேட் அதுக்கு வந்து நம்ம ரீச் ஆகணும். அதாவது அந்த சூன்யம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, நத்திங்னஸ் அப்படிங்கிறது, அங்கே ஒன்றுமே இருக்காது. போன நேற்று கூட நான் பவர் ஆஃப் நவ்வில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிறப்பில்லை அந்த பீயிங் அப்படின்னு சொன்ன இல்லையா, அந்த உருவமற்றது, பிறப்பற்றது, இறப்பற்றது அப்படிங்கிறது, அதுதான் இங்கே வந்து இந்த ஜீரோ லிமிட் அப்படிங்கிறது, ஜீரோ ஸ்டேட் அப்படின்னு இவர் வந்து சொல்றாரு. ஸோ அதை நீங்க வந்து அடையணும் அப்படிங்கும் பொழுது நீங்க சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஃப்ரேஸ் என்னன்னா, இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த ஃபேஸ் தான் அங்க போய் சேர்றதற்கான டிக்கெட் அப்படிங்கிறாரு, பாஸ் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்படி நீங்க செய்ய செய்ய என்ன ஆகும்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண முடியுங்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்க உங்களை கிளியர் பண்றீங்களோ நீங்க நினைச்ச காரியத்தை வந்து அடைய முடியும். ஸோ உங்களுக்குள்ள ஏதாவது எனர்ஜி பிளாக்கேஜ் இல்லாட்டி எனர்ஜி வந்து ஸ்டக் ஆகி இருந்துச்சுன்னா நீங்க நினைச்ச காரியம் நடக்காதுங்கிறாங்க. ஸோ அது நடக்கணும், மேனிஃபெஸ்ட் பண்ணணுங்கும் போது நிறைய தடவை இந்த ஐ லவ் யூ அப்படிங்கிற இந்த ஃப்ரேஸை வந்து நீங்க சொல்லிட்டே இருக்கணும். Saying it to the divine cleans everything in you so you can experience the miracle of this moment. அதாவது ஜீரோ லிமிட் அப்படிங்கிறது அப்படி சொல்லும் பொழுது நீங்க வந்து இந்த நொடியில இருக்கக்கூடிய அந்த மிராக்கலை நீங்க அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. அது ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ். அதை தான் இங்க சொல்றாரு. த ஐடியா இஸ் டு லவ் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே நீங்க வந்து நேசிக்க ஆரம்பிக்கணும். உங்ககிட்ட இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஃபேட், நான் குண்டா இருக்கேன், ஒல்லியா இருக்கேன், அசிங்கமா இருக்கேன், எனக்கு உடம்பு இப்படி இருக்கு, எனக்கு அது வரல, இது வரல, எதுவா இருந்தாலும் சரி எல்லாமே வந்து நீங்க நேசிக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது உங்க அடிக்ஷனை கூட நீங்க வந்து நேசிக்க ஆரம்பிக்கணும். இப்போ உங்க வீட்டுல வந்து குழந்தைங்க இருக்குன்னா ஏதாவது ஒரு குழந்தை வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கும், ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டே இருக்கும்ல, அந்த குழந்தைய கூட நீங்க நேசிக்க ஆரம்பிக்கணும். உங்க நெய்பரை வந்து நேசிக்கணும், உங்களுடைய ஸ்பௌஸை வந்து நீங்க நேசிக்கணும், எல்லாத்தையுமே எல்லா பிரச்சனையை கூட நீங்க வந்து நேசிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அப்படி வந்து நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்குமே நீங்க இந்த ஃப்ரேஸ் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, யூ ஆர் கிளியரிங் ஆல் த நெகட்டிவிட்டி இன் யுவர் லைஃப். ஸோ எந்த அளவுக்கு நீங்க நெகட்டிவிட்டியை வந்து கிளியர் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மேனிஃபெஸ்டேஷன் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறாங்க. Love transmute the stuck energy and frees it. Saying I love you is the open sea same to experience the divine. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்ல சொல்ல அந்த தெய்வீக தன்மையை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க, அந்த தெய்வீக தன்மையை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ மெயினான ஃப்ரேஸ் வந்து இந்த ஐ லவ் யூ தான். ஈவன் யாராவது வந்து உங்களை இன்சல்ட் பண்ணா கூட நீங்க என்ன பண்ணணும், அவங்கள பார்த்து ஜஸ்ட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிருங்க. ஸோ தட் அவங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி உங்களை ரீச் ஆகாது. ஏன்னா நீங்க இம்மிடியட்டா என்ன பண்றீங்க, கிளியர் பண்றீங்க. ஏன்னா இப்போ நம்ம நிறைய
நிறைய இடத்துக்கு போறோம்ல. ஒரு ஆஃபீஸ்க்கே போறீங்க, இல்ல ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க. நிறைய இடத்துல நீங்க எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. ஆனா அந்த சூழல்ல வந்து நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த நெகட்டிவ் எனர்ஜி வந்து நீங்க கண்டினியூஸா ரிசீவ் பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியை போய் பிளாக் பண்ணும். ஸோ நிறைய நெகட்டிவ் எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்களுமே கம்ப்ளீட்டா நெகட்டிவா ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்களும் எப்பவுமே என்ன ஆயிடும், பிளேமிங் கேம்ல அதாவது பிளேம் கேம்ல மாட்டிப்பீங்க. எல்லாத்தையும் பிளேம் பண்றது, ஒரு பொறுப்பை ஏத்துக்காம அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை வந்து நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ ஒரு பேட் சுச்சுவேஷனை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதுக்காக தான் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு எவ்வளவு இந்த ஃப்ரேஸ் சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டே இருக்கணும். ஏன்னா இந்த உலகத்தை உருவாக்குனதே யாருன்னா நாம தான் இந்த உலகத்தை உருவாக்கியிருக்கோம். இந்த உலகம் அப்படிங்கிறது நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். ஸோ நீங்க இதை வந்து சொல்லி சொல்லி கிளீன் பண்ணிடணும். ஆறாவது பாயிண்ட் வந்து இன்ஸ்பிரேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் இன்டென்ஷன் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருக்கும் இன்டென்ஷன் அப்படிங்கிறது தெரியும். இன்டென்ஷன்ங்கிறது ஒரு எண்ணம். இப்போ நம்ம வந்து சாமி கோயிலுக்கு போகிறோம், வேண்டுதல் எல்லாம் பண்ணுறோம். அங்கெல்லாம் போய் ஒரு வேண்டுதல் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வச்சு இதை நிறைவேற்றணும், கடவுளே இதை நிறைவேற்று, உனக்கு இத்தனை நாள் இதெல்லாம் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இன்டென்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம் இல்லையா. அடுத்தது வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம வந்து அதாவது நம்மளுடைய தெய்வத்துக்கிட்ட இருந்து வரக்கூடிய ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது தான் இந்த இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது. நம்மளுடைய அகம் தெய்வீகத்தை, அதாவது அந்த மெசேஜ் வந்து எங்கிருந்து வரும்னா டிவைன் கிட்ட இருந்தே வராது. ஸோ அதுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. இன்டென்ஷனுக்கும் இன்ஸ்பிரேஷனுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது உங்க மனசு வந்து ஒரு விஷயத்த மேனிஃபெஸ்ட் பண்றதுக்காக ஒரு எண்ணம் வச்சு நீங்க செய்யறது. ஆனா இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டா நீங்க வந்து டிவைனோடையே அலைன் ஆகி நல்லா அழகா டியூன் ஆயிருப்பீங்க. ஸோ அந்த டிவைன் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் ரிசீவ் பண்ணி அந்த மெசேஜை வந்து நிறைவேற்றுறதுக்காக நீங்க ஒர்க் பண்றது. ஸோ இதுல வந்து நம்ம வந்து இந்த இன்ஸ்பிரேஷனை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிமிட்டுக்குள்ள நீங்க மாட்டிக்கிறீங்க. அது வந்து எப்படின்னா, இப்போ ஒரு ஒரு விஷயம் நடக்கணும்னு நீங்க இன்டென்ஷன் வைக்கிறீங்க. ஸோ அதுக்கு ரிசல்ட் கிடைக்குது. ஸோ அதோட அது முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் அப்படிங்கிறது. ஆனா இன்ஸ்பிரேஷன் அப்படி கிடையாது. அதுக்கு வந்து எண்டே கிடையாது. அது வந்து இன்ஃபினிட். ஏன்னா இட் இஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் டிவைன் அப்படிங்கிறதுனால. ஸோ இன்டென்ஷன் இஸ் அ டாய் ஆஃப் த மைண்ட் அப்படிங்கிறாங்க. இன்ஸ்பிரேஷன்ங்கிறது இஸ் அ டைரக்டிவ் ஃப்ரம் த டிவைன். At some point you will surrender and start listening rather than begging and waiting. ஸோ ஒரு ஸ்டேஜில் நமக்கு என்ன ஆகிடும்னா, இப்படி நிறைய இன்டென்ஷன் வச்செல்லாம் செய்வோம். அதுக்கப்புறமேட்டு அதுலேயும் நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம சரண்டர் ஆகிடுவோம். ஒன்ஸ் அந்த சரண்டர் ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா யூ ஆர் கனெக்டட் டு தி டிவைன். அதனால தான் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, டக்குன்னு கோவப்படுறது, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா வந்து இப்போ உடனே வந்து என்னால் செய்ய முடியாதுன்ட்டு சொல்றது. ஸோ அதுக்கு அது ஏன் என்னன்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இம்மீடியட்டா நோ சொல்லுவோம், இம்மீடியட்டா கோவத்தை காட்டுவோம், இம்மீடியட்டா பயப்படுவோம். ரியாலிட்டியை ஃபேஸ் பண்றதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பயந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பார்ப்போம். ஸோ அதெல்லாம் தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது. ஸோ அது இல்லாமல் போயிடும். இன்ஸ்பிரேஷன் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து இல்லாம போயிடும். இதுதான் வந்து இங்க பேசிக் பிரின்சிபல், ஜீரோ லிமிட்டோட பேசிக் பிரின்சிபல் மாஸ்டர். இதோட நம்ம வந்து இந்த செஷனை எண்ட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் நல்லா டீட்டெயில்டா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். தேங்க்யூ.